வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். இன்றைய காலகட்டத்தில் எல்லாரோட வீட்லேயும் தினமும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். அது அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் 5 வயசு குழந்தையாகட்டும் எல்லாருமே இந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு நல்ல வார்த்தையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஆரம்பத்தில் நம்ம ஒரு பொதுவாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டாலும் போக போக அது நம் வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. அதே போல் ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷனுங்கிறது நிலையானதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். அந்த சந்திரன் அடிக்கடி டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியவன். அதாவது தின சுத்தி கிரகம், டெய்லி 12 ராசிகளையும் சுற்றி வரக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போது எதுவுமே நிலை கிடையாது, டிப்ரெஷனும் நிலை கிடையாது, சந்தோஷமும் நிலை கிடையாதுன்றது சொல்கிறது தான் சந்திரனோட அமைப்பு. அதே போல் சந்திரனும் தொடர்ந்து ஒரு முழு நிலவாகவே இருக்கிறது கிடையாது. அவரும் வளர்ந்துட்டே மறுபடியும் பௌர்ணமி நிலவாகி மீண்டும் தேய்ந்து கொண்டு வருகிறார், அமாவாசையாகிறார், மீண்டும் வளர்ந்து பௌர்ணமியாகிறார். அதாவது வாழ்க்கையோட பாடத்தை சொல்லக்கூடிய தத்துவம் தான் சந்திரன். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும். என்றைக்குமே நம்ம தாழ்ந்து போய் இருக்கவே மாட்டோம், மறுபடியும் வளர்ந்து வருவோம். வளர்ந்து வந்தவங்க அதே மேலேயே இருப்போன்ற கர்வம் கொள்ளக்கூடாது. திரும்பி தாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமும் வரும். அப்படிங்கிறத புரிந்து கொண்டவன் தான் மனிதன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஞானிக்கு சமமாக மாறிடுவீங்க. அதே போல் இப்போது சந்திரன் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் மறைந்து இருந்து அதன் கூடவே பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. அதையும் மீண்டும் ஒரு பாவ கிரகம் பார்க்கும் பொழுது அல்லது ராகு கேதுக்களால் பீடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது தான் அவங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உள்ளவங்களுக்கு ஒரு லாங் டைம் டிப்ரெஷனுங்கிறது வரும். அது கூட ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. அடுத்து கோச்சாரப்படி ஒரு சுப கிரகங்கள், ஒரு சுக்கிரனுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய பார்வையோ அந்த சந்திரன் மீது படும் பொழுது அத்தனை கிரக தோஷங்களும் முடிஞ்சு தகர்த்து எரியப்பட்டு அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிச்சிடுவாங்க. அதனால டிப்ரெஷனுங்கிறது ஒரு வார்த்தையே கிடையாது. அது எல்லாரும் அதை காலில் உதைச்சி தள்ளி வெளியில் வரக்கூடிய ஒரு விஷயந்தானே தவிர அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க வேண்டாம். எல்லாரும் அதிலிருந்து மீண்டு சந்தோஷமாக வாழலாங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை தான் சந்திரன் தினமும் நமக்கு கண்கூடாக காட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு கூடவே நான் ஒரு பதிவை படித்தேன், அந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது டிப்ரெஷன் சார்ந்த பதிவு, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். உங்கள் மனதையும் வருடக்கூடிய ஒரு பதிவாக இது இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அதாவது மனச்சோர்வு கர்மா ஒரு காரணமே, மனச்சோர்வுக்கு கர்மாவே காரணம்ங்கிறாங்க. சில சமயம் நீங்களே உணர்ந்திருக்கலாம், எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும், மனதுக்குள் தோற்றுவிட்டது போல் ஒரு வெறுமை உண்டாகும். அப்படியானால் மனச்சோர்வு என்ற எதிரி கர்மாவை உள்ளே அனுமதித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். மனச்சோர்வு எதனால் வருகிறது? எதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன நிகழ்கிறது? நீங்கள் விரும்பியபடி யாரோ அல்லது எதுவோ நடக்கவில்லை, எதிர்பார்த்தபடி எதுவோ கிடைக்கவில்லை, ஆசைப்பட்டபடி வாழ்க்கை அமையவில்லை. சுருங்கச் சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் தவிக்கிறீர்கள், அதை எதிர்க்கிறீர்கள். நீங்கள் மனச்சோர்வுடன் இருக்கும்போதெல்லாம் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்களுடன் உட்கார்ந்து மற்றவர்களும் அழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இரக்கத்தை யாசகமாக அவர்களிடம் கேட்கிறீர்கள். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? உங்கள் விருப்பப்படியெல்லாம் உலகம் ஏன் நடக்க வேண்டும்? நீங்கள் விரும்பியபடியெல்லாம் தங்களை ஏன் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அகங்காரம் எங்கே இருந்தாலும் அதற்கு அடி விழத்தான் செய்யும். அப்போது மனச்சோர்வு முளைத்து எழும். அது உங்களை பற்றிய நம்பிக்கைகளை தகர்த்து விடும். வெளியே இருந்து ஆயுதங்களால் தாக்குபவர்களை கூட சரியாக கையாண்டால் சமாளித்து விடலாம். மனச்சோர்வு என்பது உள்ளிருந்து கொண்டே உங்களை கிழித்து குடைந்து உங்களை உபயோகமில்லாமல் அடித்துவிடும் ஒரு விஷ ஆயுதம். உங்களை நீங்களே தாக்கி அடித்து கொள்வதை போன்ற முட்டாள்தனம் அது. எதையாவது நினைத்து சும்மா வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை. அதையும் கடந்து போக வேண்டும். வருத்தம் என்பதும் துக்கம் என்பதும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி மாறுபடும். ஒருவர் தீக்குச்சி பற்றவில்லை என்றாலே துக்கமாகி விடுவார். இன்னொருவர் வீடே தீப்பற்றி இருந்தாலும் அலட்டிக்கொள்ளவே மாட்டார். துக்கம் என்பதும் வருத்தம் என்பதும் ஒருவருக்கொருவர் மாறுபடும். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் வருத்தம் கூடும் அல்லது சிறிது குறையும்.
அவை வெளியிலிருந்தா வருகிறது? இல்லையே, உங்கள் மனதுக்கு உள்ளேதான் உற்பத்தியாகின்றன. உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதோ சோர்வாக வைத்துக் கொள்வதோ அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி உலகம் நடக்க வேண்டும், மற்றவர்கள் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உங்கள் அகங்காரம் வீண் சுமை. அதை காலடியில் போட்டு நசுக்கிவிட்டு மேலே தொடரவில்லை என்றால் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் வலிக்கும். ஒவ்வொரு திருப்பத்திலும் அச்சம் வரும். நம்பிக்கை குறைந்து மனச்சோர்வு எழும். மனச்சோர்வு வரும்போதெல்லாம் மற்றவர்களிடம் எரிச்சல் கொள்வதை நிறுத்திவிட்டு அதற்கு காரணம் நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் மீது கோபம் கொள்ளாதீர்கள். உங்கள் குறைகளை உணர்ந்து அவற்றை மாற்றிக்கொள்ள கிடைத்த அற்புதமான வாய்ப்பு இது என்று உணருங்கள். வலிகளும் வேதனைகளும் நிரம்பிய அனுபவங்களையே வாழ்க்கை பாடங்களாக ஏற்று உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வழங்கப்பட்ட வரம் இது. இதை எதிர்பார்ப்பை வளர்த்து கொண்டால்தான் ஏமாற்றங்கள் என்பதை உணருங்கள். மாற்று கருத்துக்களையும் எதிர்க்காமல் ஏற்க பழகுங்கள். அவற்றையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்று திட்டமிடுங்கள். கிடைக்கும் அனுபவங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் கர்மாவும் உங்களை விட்டு படிப்படியாக விலகும். இந்த பதிவு என்ன சொல்ல வருது? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்காதப்ப தான் நம்ம மனச்சோர்வுங்கிற ஒரு டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நம்ம எதிர்பார்ப்பே வைக்காமல் நம்ம கடமையை தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் வெளியிலேருந்து தானாக நம்மளை நோக்கி சில விஷயங்கள் வருது. நம்ம அதுக்கு காரணமே கிடையாது. ஆனாலும் நம்மளை நோக்கி சில விஷயங்கள் வரும். அதுதான் வாழ்க்கை. அது நம்முடைய கர்மாப்படி நமக்கு வரக்கூடியது. ஆனால் அதையும் நம்ம தகர்த்தெறியக்கூடிய ஒரு பவர் நமக்குள்ளேயே நம்ம ஜாதகத்தில் கிரகங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இறைவனை வழிபட்டு வரும் பொழுது ஆத்மகாரணகனான சந்திரன் பலப்பெற்று கண்டிப்பாக அதையெல்லாம் மீண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு யாரும் ரொம்ப வேதனை கொள்ள வேண்டாம். அதிலிருந்து வெளியே வாங்க, சந்தோஷமாக இருங்க. பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் வளர்பிறை சந்திரன் 3ஆம் பிறை சந்திரனை நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மன தெளிவுங்கிறது கிடைக்கும். அதனால் டிப்ரெஷனை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சமான பதிவாக இருந்தது, உங்கள் மனதை ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற விஷயங்கள் பதிவுகள் நிறைய வரும். ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் மட்டுமல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளும் இது போன்ற பொதுமக்களுக்குரிய ஒரு நல்ல பதிவுகளும் பதிவிடப்படும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.